அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது அடேங்கப்பா, கமலும் ரஜினியும் இணைந்தால் இத்தனை ஓட்டுகளை அசால்ட்டா பிரிக்க முடியுமாமே. இது பற்றிய விரிவான தகவலை காணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னொரு விஜயகாந்தாக ரஜினிகாந்த் உருவெடுப்பாரா? அதிமுக திமுகவின் ஓட்டுகளை பிரிப்பதே ரஜினிதானா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. அரசியலுக்கு வரப்போவதும் கட்சி ஆரம்பிக்க போவதும் தேர்தலை சந்திக்க போவதும் உறுதி என்று ரஜினிகாந்த் தரப்பில் தெரிந்துவிட்டது. ஆனால் அவர் பாஜக பக்கம் சாய்வாரா என்பதில் பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றன. அதே சமயம் ரஜினிகாந்தை விஜயகாந்துடன் தொடர்படுத்தி பார்க்கும் மனோபாவம் தமிழக மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அன்று 2006 தேர்தலின் போது இரு பிம்பங்களை எதிர்த்து கொண்டுதான் விஜயகாந்த் போட்டியிட்டார். அதிலும் தனித்து போட்டியிட்டதால் தான் அந்த இரு கட்சிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தினார். அதாவது 8.5% வாக்குகளை பிரித்து சாதனை புரிந்தார். இது கிட்டத்தட்ட 100 தொகுதிகளின் வெற்றி தோல்வியையே அடியோடு சாய்த்து மாற்றி அமைத்தது. அப்படித்தான் இப்போதும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே ரஜினி நினைத்திருந்தால் விஜயகாந்த் எதிர்கொண்ட இரு ஜாம்பவான்களையும் எதிர்கொண்டிருக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு எடப்பாடி மற்றும் ஸ்டாலின் இருவரை எதிர்கொள்ளும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார். அல்லது தானே அத்தகைய சூழலை ஏற்படுத்தி கொண்டுள்ளார் என்றே சொல்லலாம். அந்த வகையில் ரஜினியும் மாற்றத்தை ஏற்படுத்தினால் விஜயகாந்தை போலவே 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி தோல்வி மாறும் என்றே கணிக்கப்படுகிறது. இதில் திமுகவுக்கு அதிக பாதிப்பும் தலைவலியும் கூடியுள்ளது. கொரோனா பாதிப்பு, புயல் பாதிப்புகளை லிஸ்ட் போட்டு அதிமுகவை குறை சொல்லலாம், அதை வைத்தே ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைத்திருந்த வேளையில் மொத்த கணக்கிலும் மண்ணை வாரி போட்டுள்ளார் ரஜினி. இன்னொரு பக்கம் ரஜினி விஜயகாந்த் போல தனித்து நிற்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஆனால் ஆலோசனை கூட்டத்தில் தனித்தே களம் காணலாம் என்று பெருமளவில் நிர்வாகிகள் சொல்லவில்லை போல தெரிகிறது. கூட்டணி வைக்கலாம் என்றே தெரிவித்துள்ளனர். மேலும் தனித்து போட்டியிட்டால் எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் என்று ஒரு ரகசிய சர்வே கூட ரஜினி நடத்தினார் என்று ஒரு செய்தி கசிகிறது. அது உண்மையா என்று தெரியவில்லை. ஆனால் அவர் நடத்திய அந்த ரகசிய சர்வேயில் சாதகமான சூழ்நிலை இல்லை என்றுதான் சொல்லப்பட்டதாம். அதனால் கூட்டணி அமைக்க பெருமளவு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அந்த வகையில் கமலுக்கு நிறையவே சான்ஸ் உள்ளது. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து குறைந்தபட்சம் 20% வாக்குகளை சுலபமாகவே பிரித்து விடக்கூடும். அப்படி பிரித்தால் இதில் திமுக மட்டும் பாதிக்காது, அதிமுகவின் ஓட்டுகளும் தான் சேர்ந்து பிரியும். இன்னொரு ஆப்ஷன் படி ரஜினியை முன்னிறுத்தியும் பாஜக தேர்தலை சந்திக்கலாம். காரணம், அமித்ஷா அதிமுகவுடன் கூட்டணி உறுதி செய்துவிட்ட பின்பும் கூட இன்று கூட்டணி பற்றி இன்னும் முடிவு செய்யவில்லை என்று முருகன் சொல்கிறார். இதற்கு காரணம் ரஜினியின் வருகையாகவும் இருக்கலாம். அப்படி ரஜினியை முன்னிறுத்தி பாஜக புது கூட்டணியை உருவாக்கினால் இந்த கூட்டணியும் கிட்டத்தட்ட 10% வாக்குகளையாவது பிரிக்க நேரிடும். ஆக ரஜினி தனித்து நின்றாலும் சரி, கூட்டணி வைத்தாலும் சரி, அதிமுக திமுக என்ற இரு கட்சிகளின் ஓட்டுகளையும் பிரிக்கும் சக்தியாகவே இருப்பார் போலும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.